ஹாய். ஸோ இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நந்தனமில் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்களாம். சரி, ஓகே, அது எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் தான் ஃபேமிலியாக கிளம்பிட்டு இருக்கோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி ரீச் டியர். நீங்கள் அப்படியே பார்க் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். செம்போலில் இதுதான் அந்த எக்ஸ்போவோட நேம். 3 days நடந்திருக்கு. நாங்கள் லாஸ்ட் டே தான் போனோம். எங்களுக்கு இப்படி ஒன்று நடக்குதுன்னே தெரியாது. மம்மி தான் நியூஸில் பார்த்து சொன்னாங்க. சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு குட்டி கோயில் செட்டப், அப்புறம் வந்து 2 சைடுமே ஃபுல்லாக ஸ்டால்ஸ். இது ஃபுல்லாக வந்து லைக் நம்ம நாட்டுப்புறத்தில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான், இந்த பனை ஓலையிலேருந்து வர்றது, கருப்பட்டி, அப்புறம் மாட்டிலேருந்து வர பொருட்கள், ரொம்ப ஆர்கானிக்காக வந்த இதுதான் ஐட்டம்ஸ் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளே ஃபுல்லாக அனிமல்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக மாடு, நிறைய ஊர்லேருந்து, ஈரோடு, சேலம், திண்டுக்கல், மதுரை, அப்படி நிறைய ஊர்லேருந்து மாடு வந்துருச்சு. மாடு மட்டும் இல்லை, ஆடு, அதுக்கப்புறம் குதிரை, நாய், எல்லாமே வகை வகையாக இருந்துச்சு. அண்ட் அதை வச்சு ஈவினிங் ஆனோடனே குட்டி ஷோ மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி ரேக்லா ரேஸ் மாதிரி பண்ணுறதுலாம் நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நேரில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஷோவெல்லாம் வந்து இந்த பறை அடிக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு மாடு இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து மதுரை ஜல்லிக்கட்டில் வின் பண்ணதான். ஸோ அதுக்கிட்ட ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலான்னு போனோம். எனக்கு அப்படி ஒரு பயம், மூஞ்சி பார்த்தாலே தெரியும், அந்த பயம் கண்ணில் தெரியும் அதை தொடுறதுக்கே. பட் அவங்க ரொம்ப தைரியமாக பிடிங்க அப்படின்றாங்க, நமக்கு தான் அந்த பயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட்ஸ் நிறையா இருந்துச்சு, பே பண்ணி போகிற மாதிரி தான். நாங்கள் இந்த மாட்டு வண்டியில் தான் போனோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. லைக் ஒரு ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் அதில் போயிட்டு வரச்சுல என் மூஞ்சில் பார்த்தா அப்படியே ஒரு சிரிப்பு இருந்திருக்கும். ஃபன்னாக ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயரும் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் போட்டால் கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வீட்டுக்கு போச்சில் வந்து இந்த கடையில் வந்து கொஞ்சம் லைக் பியோர் கீலாம் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு கீ, ஒரு சீரம் வாங்கிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வெளில வரச்சில் இந்த ஆலமரத்தை பார்த்தேன். ஸோ எங்கள் மம்மி சொன்னாங்க அவங்களாம் சின்ன வயசுல இதில் பிடிச்சி தொங்கி விளாடுவாங்க அப்படின்ட்டு. நானும் ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணேன், எனக்கு அதில் தொங்கவே தெரில. ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு அதை விட்டுட்டு ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு சுண்டல் சாப்பிட்டுட்டு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.